ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த வெள்ளை பூசணி தான். ஸோ நான் இவ்வளோ தான் குவான்டிட்டி இப்போ செய்ய போகிறேன். இதோட தோலும் இந்த பார்ட்டும், இந்த சீட்ஸ் இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நீட்டமாக. இதை இன்னும் மறுபடியும் பீசஸ் போடணும். இதில் பாருங்கள், அந்த தோலும் இல்லை, விதையும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம், இந்த சைஸ் அளவுக்கு. ஸோ இந்த ஸ்வீட்டு செய்கிற ப்ராசஸ் வேணால் லாங்காக இருக்கும், பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஒவ்வொரு பீசஸ்லேயும் எல்லா பகுதியிலையும் நம்ம வந்து ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்துங்க, ஆல் சைட்ஸு. இதோட மெயின் இதே இது தான். எவ்வளோ ஃபோர்க் வச்சு குத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்வீட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் நம்ம ஃபோர்க் வச்சு குத்திக்கலாம். ஒரு சைடில் ஒரு டே குத்துனா போதும், 2-3 டே குத்துனிங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும் போதும். அது தெரியாது. ஓகே, ஸோ பாருங்கள், 1 2 நடுவில். நம்ம இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் ட்ரை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் இதே மாதிரி ஃபோர்க்கு வச்சு குத்திட்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லா இதுவுமே குத்தி எடுத்துட்டோம். இதில் கொஞ்சம் பொறுமையாக குத்தி எடுங்க, ஏன்னா மெயின் ஸ்டெப்பே இது தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கிளாஸ் பவுல்னு அவசியம் இல்லை, வேறு எதுனாலும் ஓகே. அதில் இந்த அளவுக்கு சுண்ணாம்பு, நம்ம வெத்தலை அதில் அப்ளை பண்ணுற சுண்ணாம்பை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த சுண்ணாம்பு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த வெள்ளை பூசணியை கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆக்கி நம்ம சுகர் சிரப் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது நல்லா உள்ள அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நல்லா ஃபோர்க்கில் குத்துனது உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியுதா? எஸ். ஸோ சுண்ணாம்பில் இது நம்ம ஊற வைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours ஊறணும். இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்சது எடுத்தாச்சு. இதை நம்ம 4 to 5 times நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை ஆட் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் தண்ணி தான் இது, பிளெயின் வாட்டர். 5 minutes நம்ம வேக வச்சுருக்கோம்ல. ஸோ இது வேகிற கேப்பில் நம்ம 3/4 கப்பு, இது வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இதுக்கு 3/4 கப் சுகர் மட்டும் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 glass தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இது வந்து 2 கம்பி பதம் வர்ற அளவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 5 minutesக்கு அப்புறம் இது நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கேயும் நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம வடிகட்டி டைரெக்டாக சிரப்பில் போட்டுடலாம். சிரப் கொதிச்சுட்டு தான் இருக்குது, அதை போட்டு நம்ம குக் பண்ணணும். ஸோ சிரப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 minutes நம்ம போடணும். சிரப் ஃபுல்லாகவே இந்த வெள்ளை பூசணிக்காய் அப்சார்ப் பண்ணிடும். அது வரை நம்ம லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், சுகர் சிரப் எல்லாமே அப்சார்ப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வெளியவே வச்சுருங்க. ஓவர் நைட் 1 day ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சிடலாம். நம்மளோட ஆக்ரா பேட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே சுகர் சாலிடிஃபை ஆகிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.